Hello dear students, 12th standard max chapter 2 exercise 2.6 ல 4th question ல third one பார்த்தலாமா? Yes. So கொடுத்திருக்க இந்த ஈக்குவேஷன் ஒரு சர்க்கிளை ரெப்ரசென்ட் பண்ணுதா? அப்படி சர்க்கிளை ரெப்ரசென்ட் பண்ணுச்சுன்னா அதோட சென்டரும் ரேடியஸும் என்ன? அதுதான் கொஸ்டின். பார்த்தலாமா? எஸ். சோ இந்த ஈக்குவேஷன் சர்க்கிளை ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல இருக்கணும்? எஸ், z minus z not equal to r. So இந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல இருக்கணும். Which means of z ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து 1 ஆ இருக்கணும். minus z not is nothing but center of the circle, r is nothing but radius of the circle. So அப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுவோமா? எஸ். பாருங்க, z ஓட கோஎஃபிஷியன்ட் 1 ஆ இருக்கணும். பட் ஆனா இங்க z ஓட கோஎஃபிஷியன்ட் 3 ஆ இருக்கு. சோ அதனால எல்லா டேர்மே நம்ம என்ன பண்ணலாம்? 3 ஆல டிவைட் பண்ணிடலாம். ஓகே, சோ டிவைட் 3, எல்லா டேர்மே 3 ஆல டிவைட் பண்றோம். சோ அப்ப இத 3 ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன இருக்கும்? என்ன கிடைக்கும்? 1 கிடைக்குமா? சோ z மைனஸ் இத 3 ஆல டிவைட் பண்ணா 2 கிடைக்குங்களா? எஸ். சோ 2 பிளஸ் இத 3 ஆல டிவைட் பண்ணா 4 கிடைக்கும். 3 4s are 12. ஓகே, சோ அப்போ 4i அப்படினு கிடைக்குமா? which is equal to இதையும் நம்ம கண்டிப்பா 3 ஆல டிவைட் பண்ணி ஆகணும். சோ அப்ப 8/3 இப்படி நமக்கு கிடைக்குமா? ஃபைன். and then நெக்ஸ்ட் என்ன? and then சோ இந்த 2 டேர்ம் இது ரெண்டுமே சேர்ந்தா வந்து z நாட். 2 டேர்ம்ல இருந்து மைனஸ் காமனா வெளிய எடுத்துடலாம். சோ z மைனஸ் காமனா எடுத்துட்டா சைன் வந்து சேஞ்ச் ஆயிடும். சோ -2 + 2 ஆயிடும் + 4i -4i அப்படினு சேஞ்ச் ஆயிடுமா? which is equal to 8/3. எஸ். சோ பாருங்க, z மைனஸ் சோ இந்த டேர்ம் ஃபுல்லாவே ஆக்சுவலா என்ன? z not equal to r. சோ இந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல இது இருக்கு. சோ அதனால இந்த ஈக்குவேஷன் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? சர்க்கிளை ரெப்ரசென்ட் பண்ணுது. கீழ எழுதிடுவோமா? எஸ். சோ it is the form of எந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல இருக்கு? இந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல z minus z not equal to r. சோ இதோட ஃபார்மேட்ல இருக்கு. and it is represent a circle. fine, circle represent பண்ணுது. அப்ப circle represent பண்ணதுனா கண்டிப்பா center and radius find out பண்ணனும். பண்ணிடலாமா? ரொம்ப ஈஸியா. எஸ். சோ center நமக்கு தெரியும். யாரு? z நாட் தான். சோ இதோட பாயிண்ட் தான் நமக்கு வேணும். ரியல் பார்ட் என்ன? 2. இமேஜினரி பார்ட் என்ன? -4 is very important. and the radius. yes, so radius என்ன? பாருங்க, r radius என்ன? 8/3. ஓகேங்களா? சோ அப்போ இங்க நமக்கு radius என்ன கிடைச்சிருக்கு? 8/3 அப்படினு கிடைச்சிருக்கு. சோ இந்த क्वेश्चन பொறுமையா பாருங்க. ரொம்ப சிம்பிளான क्वेश्चन, ஈஸியா 2 மார்க் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். சோ இந்த क्वेश्चन எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க கண்ணனுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போம். Thank you to all. Bye bye.